அதுக்குள்ளே இவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் சார். ஏன்னா அது ஏரியா நல்லா இருந்துச்சு, ப்ளூ வண்டி நல்லா இருந்துச்சு. அந்த 2 வண்டி ஃபர்ஸ்ட் வண்டி எரியும் போது ரொம்ப லேட்டு. இந்த தண்ணி பத்தாது. நீங்கள் சொல்லி எவ்வளோ நேரம் இருக்கும்? நான் வண்டி அந்த ஃபர்ஸ்ட் வண்டி பிடிச்சில்லைங்களா, பேக் பிடிக்கும்போது தான் நான் வந்தேன். பேக் பிடிக்கும்போது நான் ஃபோன் பண்ணிட்டேன். அந்த வண்டியில் இந்த வண்டி டச்சே ஆகலை. நீங்கள் ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமாம். அப்போ வந்து பேக் லைட்டாக தான் பிடிச்சிருந்துச்சு எர்டிகா. அந்த எர்டிகாவா அது? அவனுங்க வேற அங்கே போட்டுருக்கானுங்க. யார் வண்டி அது? சாவிலாம வண்டி எப்படி எடுப்பானுங்க? கண்ணாடி உடச்சு எடுக்கிறானுங்க. ஆல்டோ தான் இப்போ பாருங்க மெயின். ஆல்டோ வந்து பெட்ரோல் இருக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்ல இறங்கிட்டு இருக்கு. குப்பை பற்றி அதுலேருந்து பத்துச்சு. நம்ம வரும்போது ஸ்டார்டிங் நான் வரும்போது ஃபஸ்ட்டு அந்த இந்த வண்டி பிடிச்சி எர்டிகா வந்து பேக் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வண்டி. நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு வண்டி ஃபோன் பண்ணுறோம். அந்த ஒரு வண்டி இந்த ஒரு வண்டியாக தப்பிச்சிருக்கோம். சரி, நம்மளும் ஐடியா பண்ணிக்கலாம். வண்டி கண்ணாடி உடச்சி நம்மளும் அந்த வண்டி நூட்டல் பண்ணி போட்டு 2 வண்டி தப்பிச்சிருக்கோம். நமக்கும் பயந்தான். நம்ம போட்டு நம்ம உள்ளே போக முடியாது சார். நீங்கள் அடிச்சிருச்சுன்னா ஏதாவது கொண்டு போய் அடிச்சிருச்சுன்னா வம்பாயிடும். சொன்ன மாதிரி நம்ம நேரத்துக்கு வெடிச்சிருச்சுன்னா உள்ளே போகக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம போகக்கூடாது. ரைட் லைன் போகணும்னா அந்த ஒரு வண்டியாவது கொஞ்சம் ஏதாவது காப்பாற்றலாம். எந்த வண்டி அது போயிடுச்சு. சீக்கிரம் ஃபஸ்ட்டு எடுத்தது 3 வண்டி. இதுக்கு மேலே அணைச்சி என்னத்தை பண்ணுறது? இப்போ நான் வண்டி பத்தல. ஒரு வண்டி அந்த அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பக்கத்தில் என்ன வண்டி வச்சு கண்ணாடி உடச்சு போயிட்டாங்க. பெரிய ఖర్చు కొంచెం కలిసి డ్రైవర్ ద్వారా బయట బడ్జెట్ அது லைனும் கிடைக்கல. லைன் அடிக்கிற லைனே கிடைக்கல. 10 நிமிஷம் அவன் தானே
அல்டாஃபே அந்த பைக் யார் எடுத்து ஓரமா போட சொல்லுங்க ப்ரோ பைக் யார் அவர் பைக் அண்ணா அவர் கூப்பிடுங்க